நீங்கள் ஒரு 10 வருஷம் சேர்த்து வச்சு சம்பாதிக்கிற விஷயத்த ஒரே மாதத்தில் சம்பாதிச்ச ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில் கோவிடுக்கு அப்புறம் ஹிட்டான வைரலான ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸோட மணி ஏர்னிங் டெக்னிக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். மொத்த டெக்னிக்ஸை உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. கடந்த ஒரு 10 வருஷத்தில் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 450% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படி இந்த சடன் இன்க்ரீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோவிட் ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டில் இருந்து நிறைய சாப்பிட்டு குண்டாயிருக்காங்க. இதோட ரீசனாக கோவிட் லாக் எடுத்த உடனே அடுத்த செகண்டே நிறைய பேர் ஃபேட் லாஸ் ஜர்னியில் குதிச்சிருக்காங்க. அட் தி சேம் டைம் நீங்களும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்பை பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் திடுதிப்புன்னு நானும் ஃபிட்னஸ் ட்ரெயினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபிட்னஸ் கான்ஷியஸாக ஆகிட்டாங்க. ஸோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் லாஸ் 2 கிலோ 3 கிலோ குறைச்சிட்டு நானும் ஃபிட்னஸ் ட்ரெயினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம பார்க்க போகிற இப்போ ட்ரெயினர்ஸ் எல்லாருமே அட்லீஸ்ட் இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 5 இயர்ஸ் மேலே இருக்காங்க. இவங்க இந்த கோவிடுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு மணியை ஏர்ன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வேஸ்ட்லலாம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ ஃபுல்லாக. நம்ம இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் யாரை பார்க்க போகிறோன்னா, தருண்குமார். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு சேனலை பர்ஃபெக்டாக க்ரோ பண்ண முடியும் அப்படின்றத ஒரு 20 வயசு பைக்கிட்ட வந்து நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். யூடியூப்பில் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டுட்டு இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அந்த ஃபாலோவர்ஸை அவர் எவ்வளோ சூப்பராக மணியாக கன்வெர்ட் பண்ணார் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே அவ்வளோ அதிகமாக அவருக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஆனால் அவரோட கன்சிஸ்டன்சி வீக்லி 1 வீடியோ அப்படின்ற யூடியூப்பில் பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணிகிட்டே வந்திருந்தார். இந்த டைமுக்கு அப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் யூடியூப் கோவிட் ஹிட் ஆன உடனே யூடியூப் வந்து செம பூம் ஆச்சு. இந்த டைமில் எல்லாருமே யூடியூப் பக்கம் போகும்போது நம்ம தருண்குமார் எல்லாருக்கும் அணுகப்பட்டவங்க. ஸோ அப்போ வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிப்ஸ் இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாரு. இதோட ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக க்ரோ ஆச்சு. மில்லியன் கணக்கில் வியூ போச்சு. ஸோ எப்பயுமே ஒரு யூடியூப் சேனலில் க்ரோ பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அது க்ரோ ஆனதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறோன்றது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பட் அந்த விஷயத்த ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காரு நம்ம தருண்குமார். ஸோ அந்த ஆடியன்ஸை கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ஆடியன்ஸை அப்படியே அவர் பிஸ்னஸாக மாடலாக மாற்றினார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி fitx120.com அவரோட ப்ரோக்ராம் கொண்டு வந்தார். இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே ஆல்ரெடி அவங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கு ரிசல்ட்ஸும் கொண்டு வந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்லேருந்து எவ்வளோ சம்பாரிச்சார்ன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ப்ரொமோஷனும் பண்ணியிருந்தார் மசில் பிளேஸ்க்கு. ஸோ அதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணார் அப்படின்றத மொத்தமாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம fitx120 வெப்சைட்குள்ளே இருந்தால் போது ஒரு 3 ப்ரோக்ராம் வச்சுருக்காரு. இந்த 3 ப்ரோக்ராமோட ஒரு ப்ரோக்ராம் ரேட்டும் 7,600. ஸோ 7,600 இன்ட்டு அவரே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காரு, நான் 1 லட்சம் பேருக்கு மேலே நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ. ஸோ நம்ம 7,600 இன்ட்டு ஒரு 50,000 பேர் போட்டால் கூட கிட்டத்தட்ட 3,80,00,000 ரூபா. ஸோ இந்த 3,80,00,000 ரூபீஸை ஜஸ்ட் வித்தின் ஒரு 1 மந்தில் அவர் ஏர்ன் பண்ணார். இந்த சேனல் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சேனல் க்ரோத். ஸோ இதோட ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட 3 இயரில் 4 இயர்ஸ் கூட சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை உடனே சம்பாரித்து காமிச்சிருக்காரு தருண்குமார். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரொமோஷனில் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக அமௌண்ட் தராங்க ஒரு ப்ரொவைடருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தருண்குமார் மசில் பிளேஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட்டை அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு, நிறைய வீடியோஸில் ப்ரொமோட் பண்ணுறாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு செப்பரேட்டான கோடு கொடுத்து அந்த கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் விலை 1000 ரூபானா இவங்க கோடு யூஸ் பண்ணி வாங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 50% 500 rupees அவங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட ஃபாலோவர் ரேட் கிட்டத்தட்ட 2,50,000 மேலே இருக்குது. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1% வச்சா கூட ஒரு 250 மெம்பர்ஸ் வாங்குவாங்க. 250 மெம்பர்ஸ் இன்ட்டு ஒரு 1000 ரூபா ப்ராடக்ட் வாங்கினா கூட ஒரு ப்ராடக்ட்டுக்கு 500 ரூபா கமிஷன் போகுது. ஸோ 250 இன்ட்டு 500 போட்டால் 1,25,000 ரூபா வெறும் ப்ராடக்ட்டில் மட்டும் அவர் இப்போ ஒரு மந்த்துக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்க ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ்க்கு எல்லாமே ப்ராடக்ட் ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் பர்சனல் ட்ரெயினர்ஸாகவும் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வெளியே தெரியாமல் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ முக்கால்வாசி நிறைய பேர் செலிபிரிட்டிஸ்லாம் ஹை எண்ட் செலிபிரிட்டிஸ்லாம் இவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தா நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இவங்க கூட தான் ஒர்க் பண்ணுறாங்கன்ற விஷயமே தெரியாமல் இருக்கும். ஸோ தருண்குமாரோட ஃபேன்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா யாரும் அஃபண்ட் ஆகாமல் இருங்க. அவரோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான் இவ்வளோ பெரிய மணி. ஸோ இந்த மணியை அவர் மொத்தமாக ப்ராஃபிட்டாக ஒரு பேண்ட் பேக்கில் வச்சுக்காமல் கண்டிப்பாக அவர் ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஏன்னா பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அவர் மார்க்கெட்டைஸ் பண்ணுறாரு. அவர் ஆட்ஸ் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவர் கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் அவர் மணி ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஆட்ஸ் நம்ம அடிக்கடி பார்த்து அவர் ப்ராடக்ட்டை பை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங் விஷயத்துக்கும் அவர் கண்டிப்பாக ஹை அண்ட் ப்ரைஸை இன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே ரீஇன்வெஸ்ட்லாம் போக ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸை அவர் பேண்ட்
பாக்கெட்டில் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அவரோட ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ரிசல்ட்டாகவும் இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே ஒரு தோராயமான ரிசல்ட் தான். இதுக்கு மேலேயும் அவர் சம்பாதிக்கலாம், இது கம்மியாகவும் அவர் சம்பாதிக்கலாம். பட் நம்ம எடுத்த ரேஞ்சஸ் எல்லாமே ரொம்ப லோவரான ரேஞ்சாக, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூடியூபோட ஆட்சன்ஸ் ரெவன்யூ எடுப்போம். ஸோ ஃபிட்னஸ் பார்க்கலாம் அப்படின்ற சேனலு ஒரு ஃபிட்னஸ் ரிலேட்டட் சேனல் தான். ஸோ இப்போ அதை வச்சு நம்ம பார்த்தோன்னா, நம்மளோட சேனலுக்கு ஒரு ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா. ஒரு 1000 வியூஸ்க்கு நம்மளுக்கு ஒரு 80லேருந்து 100 ரூபா வரைக்கும் தருவாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இருக்க ஆடியன்ஸ் ரொம்ப சின்ன ஆடியன்ஸ் இருக்கிறதுனால, பட் ஆனால் அவங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் ஆடியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஒரு ஆர்பிஎம் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வியூஸ்க்கு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு 400லேருந்து 500 வரைக்கும் கிடைக்கும். ஸோ அப்படி கேல்குலேட் பண்ண அப்புறம் ஒரு வீடியோ அவர் போட்டார்னா மினிமம் வித்தின் ஒரு 2 டேஸில் அது 1 லேக்கை க்ராஸ் பண்ணிடுது. ஸோ ஒரு வீடியோ 3 டேஸ் மட்டும் ஓடுது அப்படின்னு கனெக்ட் பண்ணால் கூட 1 லேக் வருது. ஸோ அவர் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுறாரு, ஒரு மாதத்துக்கு 4 வீடியோ. ஸோ 4 வீடியோ இன்ட்டு 1 லேக்னு போட்டால் கூட 4 லேக் வியூஸ். ஸோ இந்த 4 லேக் வியூஸ் இன்ட்டு 500 போட்டால் கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் வருது ஆட்சன்ஸில் மட்டுமே. ஸோ அப்படி இப்படி நம்ம 45% யூடியூப்கிட்ட கொடுத்தா கூட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1,20,000 ருபீஸ் அவர் கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ராஜா அஜித். இவரோட இன்கம் பார்க்குறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. ஏன்னா கோவிட் டைம் ஹிட் ஆனதுக்கப்புறமா இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கிட்டத்தட்ட ஒரு 200% பூம் ஆச்சு. அதுக்கு காரணம் இருக்குன்னா இவருக்கு இருக்க பாடி ஷேப்ஸ். ஸோ இவரோட மணி மேக்கிங் பிரேக் டவுனை நம்ம டோட்டலாக நம்ம இந்த வீடியோ எண்டில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது சிவகுமார். இவர் பார்த்திங்கன்னா நிறைய செலிபிரிட்டி ட்ரைனர்ஸ்க்கு இவர் தான் ட்ரைனராக இருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் குமாருக்கு இவர் தான் ட்ரைனராக இருந்திருக்காரு. ப்ளஸ் நம்மளோட அருண் விஜய்க்கு இவர் தான் ட்ரைனராக இருந்திருக்காரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஹை பெய்டு ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இவர் தான் ட்ரெயினராக இருந்திருக்காரு. மோஸ்ட் ஆஃப் டைம் இவங்களுக்குலாம் ட்ரெயினாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூட மாட்டார். பட் ஆனால் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு, நீங்களும் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். இந்த சிவகுமார் பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம் ஓனருக்கூட கான்ட்ராக்ட் வச்சுருக்காரு. இவரே நிறைய ஓன் ஜிம்ஸ் வச்சுருக்காரு. ஸோ மணி மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் இவர் ஒரு மெயினான ஒரு பார்ட்னு சொல்லலாம், அதுவும் செலிபிரிட்டி இண்டஸ்ட்ரியில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம் மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய ஜிம்ஸ் இருக்குது. இந்த நிறைய ஜிம்ஸ்லேயும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்ஸு கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி ஒரு 4 லேக்ஸ் மேலே வர சான்சஸ் இருக்குது. அது பார்த்தாமல் இவர் ஒரு என்ட்ரி கொடுக்கும்போது அது பேக் அண்ட் சைடில் ஒரு சில பொட்டி வச்சுருப்பார். என்ன மீன்ஸ் ஒரு சில ப்ரோட்டீன் பவுடர் வச்சுருப்பார். இந்த ப்ரோட்டீன் பவுடரை எந்த ப்ரோட்டீன் கம்பெனி பவுடர் வைக்கிறாரோ அந்த ப்ரோட்டீன் கம்பெனி பவுடர் இவருக்கு சடன் அமௌண்ட்ஸ் தருவாங்க. ஸோ லிட்டரலாக ஒரு விஷுவல் ப்ரொமோஷன் வச்சுக்கலாம். ஸோ விஷுவல் பிராண்ட் ப்ரொமோஷன் கீழே இந்த கேட்டகரி வரும். ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு டேபிள் போட்டு இந்த டப்பா வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வே ப்ரோட்டீனாக இருக்கலாம், இல்லை மசில் பிளேஸாக இருக்கலாம், எந்த கம்பெனி வேணா இருக்கலாம், அந்த கம்பெனி இவங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ விஷுவல் பிராண்டிங் மூலமாகவும் கிட்டத்தட்ட மினிமம் வேஜ் நம்ம ஒரு 50,000 கூட வச்சுக்கலாம் பர் வீடியோவுக்கு. நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது, எப்படி 50,000 ருபீஸ் தருவாங்க ஒரு டப்பா ஒரு வீடியோ வைக்கிறதுக்கு. பட் ஆனால் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் கோவிட் ஹிட் ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாராக இருந்தாலும் அட் தி ஏஜ் ஆஃப் 18க்கு அப்புறமா ஒரு ஃபிட்னஸ் நாலேஜ் இப்போ கோவிடுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ அதே சமயத்தில் ஏஜ் பீப்புளுக்கும் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே ஜிம் பக்கம் போகிறாங்க, ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஐடி பீப்புள்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, போகிறாங்க ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ இந்த கோவிட் ஹிட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 250% ஒரு ஹைப்பு ஜிம்மும் அதே சமயத்தில் ஆன்லைன் ட்ரைனர்ஸும் பூம் ஆகிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் தெரியும், யூடியூப்பில் பார்த்தாலும் தெரியும், நிறைய பேர் ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ்னு ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க. இதுக்கான ரீசன் எல்லாமே நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் நம்ம கோவிடுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு. கோவிடுக்கு அப்புறம் ஃபிட்னஸ் ட்ரெயினர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் ஃபிட்னஸ்க்கு பூஸ்டப்பாக இருக்கிற அதான வே ப்ரோட்டீன்ஸ், இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸும் ஸ்நாக்ஸும் கிட்டத்தட்ட ரொம்ப ஹைப்பாக இருக்குது. ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை எந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ஜிம் என்ன தான் போனாலும் எந்த அளவுக்கு ஃபுட் எடுக்கிறீங்களோ அதுக்கு பொறுத்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அவங்க இன்டேக் பண்ணுற ஃபுட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரதுனால ரொம்ப அதிக அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆட் மூலமாக அவங்க 50,000ன்றது நான் ரொம்ப கம்மியான சொல்கிறேன், லேக்ஸ் கணக்கில் அவங்க பே பண்ணதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வரைக்கும் இவர் நம்ம பார்த்தது அவரோட ஜிம்லேருந்து வர அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த ப்ரொமோஷன் மூலமாக வர அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு செலிபிரிட்டி ட்ரைனர்ஸ். செலிபிரிட்டி ட்ரைனருக்கு இவர் ட்ரெயின் பண்ணும் போது எவ்வளோ அமௌண்ட் ப்ரைஸ் பண்ணுவார்னா கிட்டத்தட்ட ஒரு மூவிக்கு ஒரு ஹீரோவை ஒரு 6 months இவர் ட்ரெயின் பண்ணுறான்னா கிட்டத்தட்ட 1 year அவர் எவ்வளோ ரெவன்யூ ஏர்ன் பண்ணுவாரோ அவர் ஜிம்ஸில் அதை 6 monthsலேயே இவர் ஏர்ன் பண்ணுவார். ஸோ இந்தளவுக்கு ப்ரைஸ் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் பீரியட்ஸில் இவர் ரிசல்ட்ஸ் கொண்டு காமிக்கிறதுனால தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான ராஜா அஜித்தோட பாடி பிரேக் டவுன் ப்ளஸ் அவரோட மணி மேக்கிங் ஸ்கில்ஸை நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ராஜா அஜித்தோட ஏர்னிங் ஸ்கில்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 4,59,000 ஃபாலோஸ் வச்சுருக்காரு. யூடியூப்பில் 2 யூடியூப் அக்கௌண்ட்ஸ் வச்சு தமிழில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்று அப்படி வீடியோஸ் போட்டு கலக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மசில் பிளேஸோட மெயின் பிராண்டிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு இவரோட யூடியூப் சேனல் பார்ப்போம். ராஜா அஜித்ன்ற யூடியூப் சேனலில் ஜஸ்ட் 36,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வச்சுருக்காரு.
அதுவும் மற்ற மாதிரி இல்லை ஃபிட்னஸ் கண்டென்ட் தான் போடுறாரு. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் கண்டென்ட்டுக்கு மேக்ஸிமம் அவரோட ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ்க்கு மேக்ஸிமம் ஒரு 400 to 500 rupees கிடைக்கும். யூடியூப் ஆட்சன்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் வர சான்சஸ் கம்மி தான். ப்ராபப்ளி ஒரு 30,000 35,000 வரைக்கும் ஒரு மந்த்லி பேசிஸில் வரலாம். பட் இவரோட யூடியூப் சேனல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இவர் பிளாகிங் வீடியோஸ் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ 1-2 பிளாகிங் வீடியோஸ்க்கு ஆர்பிஎம் கம்மியாக இருந்தாலும் வியூஸ் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை கேல்குலேட் பண்ணும்போது ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி இந்த ராஜா சேனல்லேருந்து கெயின் பண்ண முடியும். அவரோட ஃபஸ்ட் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா டீம் பவர் ஹவுஸ். இந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 1,41,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இந்த ஃபாலோவர்ஸ் ரேட்டை வச்சு கனெக்ட் பண்ணும்போது இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி பார்த்து தான் போடுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சேனல்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த சேனலோட ரேட் ஆர்பிஎம்ஸ் வந்து ஒரு 30 to 300 to 400 rupees இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கேல்குலேட் பண்ணால் 1 or 2 lakhs per monthக்கு அவர் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நாட் மோர் தென் தட். இதில் தாண்டி அவர் பிராண்ட் டீல்ஸ் யூஸ் பண்ணுற அமௌண்ட்ஸ் தான் மோர் தென் 4 to 5 lakhs ஏர்ன் பண்ணுவாங்க. ஒரு வீடியோஸ்க்கே கிட்டத்தட்ட 50,000 மேலே சார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ். அதே சமயத்தில் அதோட அதிக அமௌண்ட் கூட கொடுக்க ரெடியாக இருப்பாங்க இந்த மாதிரி மசில் பிளேஸ் போன்ற சேனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள ஃபுட் ப்ரோட்டீன் சேனல்ஸ். இவங்களாம் ரொம்ப அதிகமான ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினருக்கு எவ்வளோ அமௌண்ட்டாக கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வரைக்கும் பார்த்தா இவர் பர்சனல் ட்ரைனிங்காக எதுவும் தரதில்ல. ஃபுல்லாக இவர் காம்படிஷனில் ஃபுல்லி இன்வால்வாக இருக்கார். பட் ஆனால் தருண்குமார் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் இன்வால்வாக இல்லாமல் ட்ரெயின் பண்ணுறதுல ரொம்ப இன்வால்வாக இருக்கார். சிவகுமாரும் அப்படியே தான் ட்ரெயின் பண்ணுறதுல ரொம்ப இன்வால்வாக இருக்கார். பட் ஆனால் இவர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு அத்லெட், எஃபிபி ப்ரோ அத்லெட் அஜித் ராஜான்றதுனால இவர் வந்து நிறைய காம்படிஷனுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இன்னும் நிறைய பூம் ஆகிட்டு இருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எதுக்கு ஃபிட்னஸ் ட்ரெயினர்ஸ் கிட்ட போய் இவ்வளோ காசு கொடுத்து எல்லாரும் போய் சேர்ந்து ட்ரெயின் பண்ணுறாங்க? அதான் இன்டர்நெட்டில் எல்லா ரிசோர்ஸும் ரெடியாக இருக்குல்ல, அதை படித்து அவங்க குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. எப்போ வந்து கோவிட் ஹிட் ஆச்சோ அப்போ வந்து வைரலாக ஆரம்பிச்சிச்சு யூடியூப்பும் இன்ஸ்டாகிராமும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க இந்த கேமுக்குள்ளே. ஸோ ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் எந்த ரிசோர்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ற குழப்பம் எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு ரீசனாக மட்டுமே ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பூம் ஆகிருக்கு. எப்போ ஒரு இடத்துல டிமாண்ட் ரொம்ப அதிகமாகுதோ அந்த இடத்துல சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்டும் அதிகமாக இருக்குது, ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது, ஆனால் அது கிளாரிட்டி இல்லை. ஸோ கிளாரிட்டிக்காக நிறைய பேர் இதில் மணி ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா டெஃபினட்டாக 32 kgs எப்படி 4 weeks குறைக்கணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.